சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. ஆமாங்க, மத்திய 8:26 அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு. பாருங்க, இயேசு அன்னைக்கு கெர்கெனேசருங்கிற ஊருக்கு பிரயாணப்பட்டு போனப்போ பெரும் புயல் காற்று வந்துச்சுங்க. படகு மூழ்கி போகத்தக்கதாக தண்ணீரால நிரப்பப்பட்டதாம். சீஷர்கள் பயந்து போய் இயேசுவை எழுப்பினார்கள். பாருங்க, இயேசு அந்த புயல் காற்றை, தனக்கு எதிராக இருந்த அந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாம, அது தன்னை விட பலவீனமானதுன்னு தன்னுடைய ஆவிக்குரிய கண்களில் பார்த்தாருங்க. இன்னைக்கு உங்க பிரச்சனை எதுவோ அது உங்களை விட பலவீனமானதுங்க. அந்த கண்களில் பாருங்க, அதை எழுந்து இயேசு அதட்டினது போல இறையாதேன்னு சொல்லுங்க. என் வீட்டில் தங்காதேன்னு சொல்லுங்க. வேதனையே, வருத்தங்களே, காயங்களே, கண்ணீரை என் வீட்டில், என் மேலே, என் வாழ்க்கையில தங்காதுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு எல்லா புயல் காற்றுகளையும் தேவன் ஓய பண்ணுகிறார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாம்.